இந்த கவிதையோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு முறை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் கள்ளன் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்டு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆரம்பத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த படத்தில் அமீர் அண்ணன் பேர் தான் அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம கருப்பழனியப்பன் அவருடைய ஸ்டில் போட்டு அவர் தான் வந்து இந்த படத்தில் ஹீரோவை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிக்கிதா மாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கதாபாத்திரம்லாம் இருக்குது. முக்கியமாக வந்துட்டு தினேஷ் சுப்பராயன் இந்த படத்தில் வந்து ஸ்பெஷலாக ஒரு ரோல் பண்ணுறாருன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு சில கேரக்டர்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சந்திரா தங்கராஜ். இவங்க வந்துட்டு ஒரு லேடி, கதை, திரைக்கதை, இயக்கம், தயாரிப்பு. ஸோ பெரிய பொறுப்பு, 2 பொறுப்பு இவங்கள்ட்ட இருக்குது. இயக்கம், தயாரிப்பு. ஸோ எப்படி சமாளித்து படம் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியல. இந்த படம் வந்து நிறைய சிக்கலில் வந்துட்டு சிக்கியிருந்ததாக நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் நியூஸில் படித்தேன். மதுரையிலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில அமைப்புகள் வந்துட்டு இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ தான் வந்துட்டு நான் அமீர் அண்ணன் பேர் அடிபட்டுச்சு. சரி, அமீர் அண்ணன் தான் இந்த படத்தில் பண்ணுறாப்புல அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். இப்போ வந்து கருப்பழனியப்பன் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ இந்த படத்தில் டைரக்டர் சந்திரா அவங்க வந்துட்டு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துச்சு ஒரு வழியாக. இந்த படம் வந்து மார்ச் 18ஆம் தேதி தியேட்டரிக்கலாக ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமான ஒரு நியூஸ், ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு படம் பண்ணி அந்த படத்தை வெளியே வரத்துக்குள்ளெல்லாம் படுற பாடெல்லாம் பெரிய பாடு. ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுப்போம். இந்த படம் நல்லபடியாக வெளியே வரணும், பெரிய சக்ஸஸ் அடையணும். இன்னும் லைஃப்பில் அவங்க பெரிய பெரிய படம் பண்ணணும், பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு பண்ணலை அப்படின்னாலும் அந்த மதுரை மண் சார்ந்த படங்கள் வந்துட்டு அவங்க நிறைய பண்ணணும். அமீர் அண்ணன் பருத்திவீரன் பண்ண மாதிரி, நம்ம சசிகுமார் சுப்பிரமணியபுரம் பண்ண மாதிரி, இந்த மாதிரி அந்த மண் சார்ந்த அந்த வட்டார மொழி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி படங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த படத்தோட மேலும் அப்டேட் வரும் பட்சத்தில் நிச்சயமாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கவிதையோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு முறை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.